குட் மார்னிங் பா. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மெட்ராலஜியில் கேலிப்பர் மெஷர்மெண்ட்ஸை பற்றி பார்க்குறோம். ஓகேவா? பை யூசிங் டிடி கான்செப்ட். ஸோ வாட் இஸ் டிடி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பியூர்லி டிசைன் திங்கிங். அதில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குது டிடியில்? ஓகே, குட். ஓகே ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து எம்பத்தி வரும், செகண்ட் வந்து டிஃபைன் சொல்லுவோம், தேர்ட் வந்து இஸ் த ஐடியல் ஸ்டேஜ். அப்போ எம்பத்தி அப்படின்னா என்னப்பா? பொதுவாக சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நானே சொல்லிடுறேன். இஸ் த லிஸ்ட் அவுட் தி ப்ராப்ளம்ஸ். இப்போ உனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்லுவேன்? உன்னுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், அதை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஜாப் கிடைக்கணும் அதுவே எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மைண்ட் திங்கிங் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கு நான் 5 ப்ராப்ளம் சொல்கிறேன் அப்படின்னா அதில் எந்த ப்ராப்ளத்தை நீ செலக்ட் பண்ணுவேன்? நான் வரிசையாக ஒரு 5 ப்ராப்ளம் சொல்கிறேன், எது மேஜர் ப்ராப்ளமாக இருக்கோ அதுதான் நீ செலக்ட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இவருக்கு இதை சொல்யூஷன் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதுதான் டிஃபைன் சொல்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா ஐடியானா நீங்கள் 2 பேரும் எனக்கு ஐடியாஸ் கொடுக்குறீங்க. சார் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சரியாகணும்னா நான் இந்த ஐடியாஸ் கொடுக்குறேன், இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சரியாகும். அப்போ அதே கான்செப்டை நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வரோம். பொதுவாக மெட்ராலஜி அப்படிங்கிறது இஸ் அ ஸ்டடி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நான் இந்த ஜாப்பை நான் கேலிப்பர் வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு வந்து அவுட்புட் ஒரு வேல்யூ வரும், பட் அந்த வேல்யூ வந்து எனக்கு அக்யூரேட்டாக வரல, அதுதான் என்னுடைய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ மை எம்பதி இஸ் நாட் அக்யூரேட் வேல்யூ. ஸோ அதுதான் என்னுடைய மேஜர் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அ கேலிப்பர். ஓகே, கேலிப்பரில் இது திஸ் இஸ் அ மெயின் ஸ்கேல், திஸ் இஸ் வெர்னியர் ஸ்கேல், லாக்கிங் நட் அண்ட் திஸ் இஸ் அ லாக்கிங் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த லாக்கிங் ஏரியா தான் நமக்கு இந்த ஜாப்பை லாக் பண்ண போகுது. சரியா? ஓகே. ஸோ நம்ம லாக் ஸ்க்ரூ வச்சு நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இது லாக் ஆகிடும் ஸ்கேலு. மெயின் ஸ்கேல் ரெடி, வெர்னியர் ஸ்கேல் ரெடி. ஸோ நம்ம ஈஸியாக அவுட்புட் வந்து எடுத்துடலாம். பட் எனக்கு அவுட்புட்டுங்கிறது வந்துடுது, பட் நான் எதிர்பார்த்த அவுட்புட் இல்லை. இப்போ இதனுடைய டயமீட்டர் வந்து எனக்கு 35 mm அப்படின்னா எனக்கு அக்யூரேட்டாக 35 mm கிடைக்க மாட்டேங்குது, 34 கிடைக்குது, இல்லை 36 கிடைக்குது. ஸோ இதுதான் என்னுடைய மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது. தட் இஸ் மை எம்பத்தி. ஓகேவா? அப்போ இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் போகணும் அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருக்குதா? குட். மைக்ரோமீட்டர். ஏன் மைக்ரோமீட்டர் சொல்கிறேன்? ஹை அக்யூரசி அண்ட் ஆல்சோ 0.5ல மெஷர் பண்ணிக்கலாம். மெயின் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்படின்னா இப்போ இதை 1 mm 2 mm 3 mm தான் உங்களால் மெஷர் பண்ண முடியும். பட் இதே நான் கேலிப்பரை யூஸ் பண்ணாமல் நான் மைக்ரோமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 1.5 mm 2 mm 2.5 mm 3.5 mm நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு அக்யூரசி லெவல் இதோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வேற ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குதா? எனக்கு ஹை அக்யூரேட்ல எனக்கு இந்த ஜாப்பை நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல். ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. ஸோ ஒன் இஸ் தி இப்போ நான் கேலிப்பருக்கு பதிலாக எதுக்கு போகிறேன் அப்படின்னா மைக்ரோமீட்டர் யூஸ் பண்ணுறேன். என்ன ரீசனுக்காகப்பா? ஹை அக்யூரசி அண்ட் ஆல்சோ 0.5 வேல்யூஸ். இப்போ இதில் 1 mm 2 mm அப்படின்னா இதில் 0.5 2.5 3.5 மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, செகண்ட் வந்து பார்த்துட்டு அப்படின்னா டிஜிட்டல் சொல்கிறேன். டிஜிட்டல் இப்போ டிஜிட்டல்னு சொல்லும்போது டெஃபினட்டாக அக்யூரசி எப்படி இருக்கும்பா? அதோட அதிகமாக இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். Accuracy is the close out. Precision அப்படிங்கிறது is the again good repeated values. அப்போ நான் அந்த மைக்ரோமீட்டர் வச்சு நான் 10 times நான் மெஷர் பண்ணாலும் எனக்கு சேம் வேல்யூ தான் வரும். அப்போ நீ ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ஸ்டோரில் போய் வாங்குற அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்யூரசி பார்ப்பேன், ரெண்டாவது ப்ரிசிஷன் பார்ப்பேன். ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிடி பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ டிடிங்கிறது இஸ் த 5 stages. எம்பத்தி, டிஃபைன், ஐடியேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எம்பத்திங்கிறது இஸ் த லிஸ்ட் அவுட் தி ப்ராப்ளம், டிஃபைன்ங்கிறது இஸ் த மேஜர் ப்ராப்ளம், ஐடியாஸ் அப்படிங்கிறது நீ ஐடியாஸை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை நான் சப்ஜெக்டோட நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு அக்யூரேட் அவுட்புட் வேணும். ஸோ அதுக்காக தான் நான் கேலிப்பரில் இருந்து ஸ்விட்ச் ஓவர் டு த மைக்ரோமீட்டர் அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் மைக்ரோமீட்டர். அனதர் ஒன் ஐடியான்னு பார்த்துட்டு அப்படின்னா டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ். இப்போ இங்கே ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? அப்ராக்சிமேட்லியா 30 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ இந்த 30ல் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கும்போது ஒரு லெவல் இருக்கும். இதே இது நான் ஒரு ஏர் கண்டிஷன் ரூம் ஒரு 25 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன் அப்படின்னா அப்போ அதனுடைய ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? 25 இருக்கு. ஸோ இப்போ அதில் நான் இந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறேன் பார்த்தியா? ஸோ அப்போ அந்த லெவலுங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போது இந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அதுவும் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா டிஜிட்டல் போகிறோம். அதே மாதிரி
கேலிப்பர்ல இருந்து மைக்ரோமீட்டருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் எம்பதி. நம்ம ஒரு எம்பதியை பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறாங்கன்னா? இல்லை. ஸோ என்ன ரீசன்ஸ்க்காக போகிறோம்? இது வந்து 0.5 ரீசன்ஸ்க்காக போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னு டிஜிட்டல் போகிறோம். ஸோ நமக்கு தேவை ஹை அக்யூரசி தேவை. ஓகேவா? டன். தேங்க்யூ.